ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். 2026ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலன்களை எல்லாம் கொண்டு வந்திருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ராசிநாதன் செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் ஆண்டினுடைய தொடக்கத்திலேயே தனஸ்தானத்துல 2ஆம் இடத்துல குருவின் பார்வையில மங்கள யோகத்தில் இருக்கிறார். இந்த ஆண்டினுடைய ஆரம்பத்துல 2ஆம் இடம் அதீதமாக சுபத்துவமாக வளர்ந்து மலர்ந்து இருக்கிறது. திருமங்கள யோகம், சிவராஜ யோகம் எல்லா அமைப்புகளோடும் இருக்கிறது. 10ஆம் இடத்துல கேது அமர்ந்திருக்கிறார், 8ஆம் இடத்துல குரு அமர்ந்திருக்கிறார், 5ஆம் இடத்துல சனி பகவான் அமர்ந்திருக்கிறார், 4ஆம் இடத்துல ராகு குருவின் பார்வையில் இருக்கிறார். ஆண்டினுடைய தொடக்கத்திலிருந்தே வருமானத்தில் இருந்த தடை தாமதங்கள் எல்லாமே அப்படியே விலகி நல்ல வருமானம் வரும். 2ஆம் இடம் தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம். இதுவரைக்கும் உங்கள் பேச்சை கேட்காதவர்கள், பேச்சை மதிக்காதவர்கள் இப்போது உங்களையும் ஒரு மனிதனாக மதிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு இருக்கிறது. 8ஆம் இடத்துல குரு அமர்கிற போது ஆயுள் ஆரோக்கியம் மேம்படும். உங்கள் பெயருக்கு ஏற்பட்ட களங்கம் எல்லாமே அப்படியே விலகும். ஜூன் மாதம் 2ஆம் தேதி அளவில் கடகத்திலே குரு உச்சமடைகிற போது நேரடியாக ராசியை பார்ப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. சனி பகவான் 5ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவானும் உச்ச குருவின் பார்வைக்குள் வர இருக்கிறார். குழந்தைகளால நன்மை, குழந்தைகளுக்காக காத்து கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல வீட்டுக்கு குழந்தை வருவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. ஆண் வாரிசுக்கு இருந்த தடைகள் எல்லாமே ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு விலகுகிறது. மருத்துவத்தின் மூலம் குழந்தை கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் முயற்சி செய்ய வேண்டுமானால் ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் முயற்சி செய்தால் நல்ல முன்னேற்றம் அடையலாம். 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு நன்மையும் இல்லை, தீமையும் இல்லாமல் போய்விட்டது. நன்மை இருந்திருந்தால் நல்ல பெனிஃபிட் கிடைத்திருக்கும். ஒருவேளை தீமை நடந்திருந்தால் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு அனுபவம் கிடைத்திருக்கும். எதுவுமே இல்லாமல் அப்படியே சப்பென்று போய்விட்டது. 2026ஆம் ஆண்டு என்ன இருந்தாலும் உங்களுக்கு பொருளாதார நெருக்கடிகளிலிருந்து நீங்கள் விடுபட போகிறீர்கள். ஆண்டினுடைய தொடக்கத்திலேயே தனஸ்தானம் குருவின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது. குரு உச்சமடைகிற போது கடகத்திலே நேரடியாக ராசியை பார்ப்பார். அதிசாரமாக அக்டோபர் 31ஆம் தேதி சிம்மத்திலே கேதுவோடு அமர்கிற போது கூட நேரடியாக தனஸ்தானம் நேரடியாக குருவின் கட்டுப்பாட்டுக்குள் வருகிறது. ஆண்டு முழுவதுமே 2ஆம் இடமும் ராசியும் குருவின் தொடர்புக்குள் இருக்கிற போது பொருளாதார நெருக்கடிகளிலிருந்து நீங்கள் விடுபட வேண்டும். பொருளாதார நெருக்கடிகளிலிருந்து நீங்கள் விடுபட வேண்டும் என்று சொன்னால் வேலை, தொழில், வியாபாரம், உத்தியோகம், வருமானம் தரக்கூடிய அமைப்புகள் இந்த தடை தாமதங்கள் எல்லாமே அப்படியே விலகும். ஒரு நிரந்தரமான வேலை, ஒரு நல்லதொரு தொழில், நல்ல உத்தியோகம், நல்ல வருமானம், இது போன்ற அடிப்படைகள்ல வருமானம் இல்லையே என்று ஏங்கி காத்து கொண்டிருந்தவர்களுக்கு நல்லதொரு நிலையான வருமானம் கிடைப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்திலிருந்தே ஆரம்பமாகி விடும். 2025ஆம் ஆண்டை விட நல்ல அற்புதமான ஒரு ஆண்டாக 2026ஆம் ஆண்டு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. அவரவர் வயது வாழ்க்கைக்கேற்ப எல்லா நன்மைகளும் நடக்கும். வெளிநாடு செல்ல வேண்டும், வெளி மாநிலம் செல்ல வேண்டும் என்று காத்து கொண்டிருந்தவர்கள் ஆண்டினுடைய ஆரம்பத்திலேயே வெளிநாடு செல்வதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. ஆண்டினுடைய தொடக்கத்திலேயே உங்களுக்கு சுப கடன்கள் கிடைக்கும். நிலையான சொத்துக்களை வாங்கலாம், வண்டி வாகனம் வாங்கலாம், வீடு வாசல் வாங்கலாம், நிலம் வாங்கலாம். இது போன்ற அமைப்புகள் எல்லாமே நல்லபடியாக இருக்கிறது. 2026ஆம் ஆண்டு விருச்சிக